ஹலோ, வணக்கம். வெல்கம் டு another vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு பார்க்க போறதுதான் நைக்கா ஹால். ஆம், நான் யூடியூப்ல பார்க்குற ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கிற அதாவது ரேண்டமா நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பட் நானே டைப் பண்ணி இது புதுசா யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குற ஒரு மெயின் கண்டென்ட் பார்த்தா நைக்கா ஹால் தான். அது ஏன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால புதுசு புதுசா என்ன மேக்கப் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது நல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் எல்லாம் அதை யூஸ் பண்ணி எல்லாம் காமிக்கும் போது நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அது வாங்கணுமா வேணாமாங்கிற அந்த ஒரு டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் தான் இது. ஸோ அதை நான் இன்னைக்கு பண்றேன்னு சொல்லும்போது நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் ஒரு மெயின் விஷயம், நிறைய பேர் என்னோட ஒன்று ரெண்டு வீடியோஸ் நான் முன்னாடி போட்டது சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு சொன்னா ஒரு காரணத்துக்காக ஒரு மைக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அது வாய்ஸ் இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகுது, நல்லபடியா ஆடிபிளா இருக்கா என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரா நீங்க எப்படி எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நானும் அடுத்தடுத்த விஷயங்கள என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு புதுசு புதுசா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோச்சுக்காதீங்க. கோவிச்சுட்டு என்னோட வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தாங்க. பார்த்துட்டு சஜஷன் சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஐ மீன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கல. எனக்கு இப்போ தேவையான எசென்ஷியலான கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ற ரொம்ப வருஷமாவும் யூஸ் பண்ற விஷயங்கள் அண்ட் இப்போ புதுசா ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்டா நான் சொல்ற விஷயம் ஸ்ட்ராபெரி. மிரர் இமேஜ்னால உங்களுக்கு திருப்பி தெரியும். ஸோ பட் நான் காட்டுறேன். பாடி ஷாப்போட ஸ்ட்ராபெரி. இது நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன் அண்ட் இது ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பிராண்ட் கூட. பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ரேஷஸ் எல்லாம் ஆகிற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ எனக்கெல்லாம் அப்படி இருக்கும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப அந்த ரெட்டிஷ்னஸ் எல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் எனக்கு எப்பவுமே ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. பட் ஃபேஸுக்கு அப்படின்னு பார்த்தா நான் ரொம்ப இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மெயினாக யூஸ் பண்ணா அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா, லிப் பாம். அதுவும் நான் பாடி ஷாப்போட யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் லைக் பாடி ஷாப்போட ஷவர் ஜெல் ஸ்ட்ராபெரியில. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இது ஒரு சன்ஸ்கிரீன் 40+ SPF போட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒன்றும் இதை பத்தி சொல்ல தெரியல. பிகாஸ் நம்ம அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கல. கத்துக்கிட்டா இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம 100% சொல்லலாம். பிகாஸ் ஃபேஸுக்கு யூஸ் பண்ற எந்த விஷயமும் சும்மா ஏதோ ஒன்று சரி பரவாயில்லன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் அது நம்ம எவ்வளவு பாதுகாத்து நம்ம வைக்கிற ஒரு விஷயம். அதுக்காக நான் சொல்றேன். லாஷீல்டோட இந்த சன்ஸ்கிரீன் ஜெல் நான் ஒரு 3 to 4 இயர்ஸா யூஸ் பண்றேன். இது தேய்ச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணா கருக்கவே கருக்காதா இல்லைன்னா அப்படி இல்லைன்னு கேட்டா எனக்கு சத்தியமா அதுக்கு ஆன்சர் இல்லை. பிகாஸ் நம்ம ரொம்ப அப்படி வெயில்ல நின்னா இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா டெஃபினெட்லி ஒரு ஒரு லெவல் நம்மளோட டோன் போகத்தான் செய்யும். பட் இது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ற ஒரு விஷயம். ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாதுங்க. சத்தியமா நான் யூஸ் பண்ற விஷயங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸ்பான்சர்ட்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா சொல்லிடுவேன். இது ஸ்பான்சர் கிடையாது. நான் யூஸ் பண்ற விஷயங்கள் இஃப் லைக் யாருக்காவது இப்போ ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் ட்ரை பண்ணணும், சஜஷன்ஸ் வேணும், சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது வாங்கிக்கலாம். லாஷீல்டோட இதுலயே ஐ திங்க் அவங்களுக்கு 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. பட் நான் எப்பவுமே யூஸ் பண்றது இந்த இந்த பர்டிகுலர் கேட்டகரியில இருக்கிறது தான். ஓகே, அடுத்தது
இது இப்போ லேட்டஸ்டா என்னோட ஒரு ஃபேவரட்டா வந்திருக்கு. இது இப்போ ரொம்ப நாளா யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதான் ஒரு 2-3 மந்த்ஸ் மேபி. புது சீரியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே இங்க ஐலைனர் ஸ்மட்ஸ் ஆயிட்டே இருக்கும். மேபி வாட்டரி ஐஸா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. தேய்ச்சிட்டா கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாம் ஸ்மட்ஸ் ஆயிடும். அப்புறம் நம்ம பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம் சோக கதையா எல்லாரும் நம்மள அழ வைக்கிற மாதிரி சீன்ஸ் வருமா. ஸோ எனக்கு என்னன்னா டக்குன்னு இங்க பரவிடும். இது இப்போ நான் வாங்கிட்டு இப்போ புது சீரியல்ல நான் உடனே அழ வைக்கல. இப்போ ஆரம்பத்திலே அழ வைக்க மாட்டாங்கல்ல. போக போகதான் பில்டிங்ல எல்லாம் வந்து நம்மள அழ வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் அழாதனாலயோ என்னமோ தெரியல, ஸ்மட்ஜ் ஆகல. பட் ஆனா இதுல அவங்க சொல்லியிருக்காங்க 24 hours லைக் ஆல் டே ஸ்மட்ஜ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு. ஆல் டே எல்லாம் நிற்காது. பிகாஸ் எனக்கெல்லாம் ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்லயே காணாம போச்சு. மறுபடியும் ரீஅப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் நான் சொல்றது வாட்டரி ஐஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப நேரம் தங்காதோ என்னமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால இருக்கலாம். அண்ட் இப்போ எப்பவுமே ரொம்ப வருஷமா யூஸ் பண்றது மெப்லைனோட அந்த எல்லோ கலர் மஸ்காரா தான். பட் இந்த வாட்டி எல்லாருமே நிறைய பேர் சொன்னதை பார்த்தேன். லேஷ் சென்சேஷனல் ஸ்கை ஹை மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லது பார்த்தேன். அப்போ நான் நினைச்சேன் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருக்காங்க. 802 வெரி பிளாக் அப்படிதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ அது நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நைக்காவோட யுவர் லாட்டே அப்படின்ற ஒரு ஷேடு நான் வேணா இது பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஷேடு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு மாதிரி நியூட் ப்ரௌனிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா ரொம்ப நேரம் லைக் 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா தாங்குது. அண்ட் மேட் ஃபினிஷ் கிடையாது. எனக்கு மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்ஸே பிடிக்காது. பிகாஸ் மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்ஸ் போட்டால் எப்பவுமே அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லைன்னா ஒரு கிராக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு நான் வந்து அதோட ஃபேனே கிடையாது. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் தான் பிடிக்கும். மேபி மாய்ஸ்சரைசிங்கான லிப்ஸ்டிக் கொஞ்சம் நேரம் கழிச்சா போகும், இல்லைன்னா ரீஅப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். பட் இருந்தாலுமே எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இந்த மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்காது. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த ஒரு ஹைட்ரேஷனோட இருக்கிற மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற லிப்ஸ்டிக் தான் பிடிக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். நீங்களும் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் நல்லா தான் இருந்தது. அண்ட் இது எப்போ மார்க்கெட்ல வந்திருக்கோ லினேஜ், இது எப்போ மார்க்கெட்ல வந்திருக்கோ இல்லைன்னா நைக்கால வந்திருக்கோ அன்னையிலிருந்து நான் வாங்குறேன். ஏன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க செம்மையா இருக்குன்னு. அப்ப நம்ம நினைப்போம் அது ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் அது சூப்பரான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது பெரி ஃப்ளேவர்ல இருக்கு. இது என்னோட 2nd or 3rd பாட்டில் ஐ திங்க். நான் நடுவில் இன்னொன்று இருக்கு, இதோட பெருசு லெனேஜ். இதானா மேங்கோ ஃப்ளேவர்ல பாருங்களேன், பாதி முடிஞ்சே போச்சு. ஸோ எனக்கு இது நம்ம லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு நைட்டு வந்து ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தூங்க போகும்போது இது கொஞ்சம் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிட்டு தூங்கினா அந்த ஒரு சொல்லுவோம்ல ஹைட்ரேட்டட், அந்த ஹைட்ரேட்டட் ஃபீல் இதுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த பெரிய பாட்டில் ட்ரை பண்ணாமல் சின்ன பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பாட்டிலுக்கு எவ்வளோன்னு தெரியல. அதோட ப்ரைஸ் வந்து நைக்காலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லெனேஜோட இந்த பெரி இல்லைன்னா மேங்கோ எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். பட் வந்து சின்ன பாட்டிலை நீங்கள் பாருங்க. சின்ன பாட்டில் வாங்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எப்போவுமே பெரிய பாட்டில். அது எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ண வேண்டியது
அதோட மினி வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்க ஸ்கின்னுக்கும் செட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதோட பெரிய பாட்டில்ஸ் வாங்கலாம். அப்போ பைசாவும் ரொம்ப செலவாகாது. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க அடுத்து வாங்கலாம் இல்லையா? அப்புறம் நான் நெக்ஸ்ட் வாங்கி இருக்கிறது என்ன, மெப்ளைனோட ஃபவுண்டேஷன். மெப்ளைனோட ஃபவுண்டேஷன் 128 வார்ம் நியூட். இது வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு ஃபவுண்டேஷன். ஐ மீன், அதாவது கலர் ஒருவேளை டேன் ஆனாலோ இல்லைன்னா கொஞ்சம் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் கலர் வந்துச்சுன்னா பெட்டரான ஷேட்ஸ் வேணா போகலாம். ஆனா இந்த பிராண்ட் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சேம் டைம் நான் சொன்ன மாதிரி சீல் கிளிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய போட்டு அப்படி கேக்கியான ஃபீல் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஓப்பன் ஆகும். இப்படி எடுத்துட்டோம்னா இதுலயே எவ்வளோக்கு கம்மியா நம்ம போடுவோம். போட்டு ரொம்ப தேய்ச்சு ஒரு அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் இல்லாம நம்ம பண்ணவே கூடாது. சின்ன சின்ன ஒரு 2-3 டாட்ஸ் இங்க, ஒரு 2-3 டாட்ஸ் இங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிங்கர்ஸ்ல கூட நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரஷ் வச்சு அதை நீங்க எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்க அப்படி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஒரு ஈவன் டோன் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் மேக்கப்ல எப்பவுமே சொல்றது என்னன்னா பிளெண்டிங் தான். நல்லா அழகா பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கின் ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா ரொம்ப அப்படி சொல்லுவாங்கல்லப்பா அடிச்சு நிக்கிறாங்கப்பா, அந்த ஃபீல் வரவே கூடாது. இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட இந்த வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன், நல்ல சன்ஸ்கிரீன் போட்டுட்டு லைட்டா கண்மை, லிப்ஸ்டிக்னு சொல்றதை விட லிப் பாம். எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் இல்லைன்னா ஓகே, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எல்லாம் போகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவேன். ஸோ மினிமலைஸா யூஸ் பண்ணுவேன். அப்போதான் கொஞ்சம் நம்ம நேச்சுரலா இல்லைன்னா அந்த ஒரு ஓகே ஸ்கின்னோட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்ம இன்னைக்கு திங்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி நான் விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபியூச்சர்ல நான் மறுபடியும் ஏதாவது திங்ஸ் நைக்கால ஆர்டர் பண்றேனோ இல்லைன்னா வேற ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டா, லைக் புதுசா ஏதாவது வாங்கிட்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, மறுபடியும் வேற என்ன சொல்லணும், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா படிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோஸ் இருக்கும், அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கரெக்ட் பண்ணி I'll try to do my best from my side. Okay, keep supporting, keep loving. Thank you. Bye bye.